விசில் அடித்ததா அரும்பு அரும்புன்னா வெடிக்கலையா அப்படியே முக்காவே இருக்கா அடியோய குஷ்பு 200ல கூட அந்த பேர் இல்லையா அடியோய சித்ரான் அவெல்லாம் ஊரை சுத்திட்டு இருக்கிறான் சித்ரா ஊரை சுத்திட்டு இருக்கிறாளா லட்சுமி அப்ப அந்த பேர் இல்லையா வாடிய மாயா மகாடி மங்கம்மா
கேட்டு கிடக்குறவன் சாதியம்மா வாங்கம்மா வணக்கம் 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 நல்லா இருக்கிறியா போனிக்கிட்டு இருக்கிறேன் அப்படி நல்லா இல்ல உனக்கு என்ன கேட்டேன் நல்லா இருக்கிறியான்னு தானே கேட்டேன் போனிக்கிட்டு இருக்கிறோம்னா போனிக்கிட்டா போனிக்கிட்டு போகணுமா போனுமாடி போனிக்கிட்டு வாயமுறி தேவடியா முண்டை அரடி தேவடியா புண்டை ஐயோ 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 சொல்லாத 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 ஓபடியா தேவடியா எட்டு நாத்திர தேவடியா ஐயோ சொல்லாத என்ன ஊரா நினைச்சு சும்மா என்கிட்டதான் பேசணும் அவங்கள்ட்ட என்ன பேச்சு உனக்கு ஆமா என்ன இங்க அங்க என்னடி பேச்சு அவங்க அங்க என்னடி அவங்கள்ட்ட பேச்சு தேவடைய கீச்சு கேள வச்சு 10வது பேரப்ப ஓரம் ஒயிட்ட சக்கரடி ஊர வாத்துறங்க ஐயோ 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 நீ சொல்லாதடி நீ தப்பு தப்பா பேசாதடி வாயில கட்ட பத்தி நீ தப்பா பேசினாலே நீ வந்து கட்ட பத்தி பேசிட்டா ஆமா வந்து நான் பேசுறேன் வாயில ஒண்ணு கூட வராது சாதியம்மா வாங்கம்மா வணக்கம் வாய கீப் அப்படியே தேவடியானா மாடு மாலை மாடு சக்கரம் பாரு கொக்கா வர வாங்குறா ஆமா கொக்கா வர சக்காலத்தி டேய் சும்மா சொல்றீ சும்மா சொல்ற இத்தனை வரகடிக்க போனாலா கத்தாழ மலாவை கொத்தோட ஊத்திட்டு வந்தானா ஏய் லேடி நீ என்ன பண்ணு ஏய் இது என்ன எடுத்து போற இதா இளங்குடி எலகுடியா அட நச்சி ஆறு ஆறு எக்ஸ் டேய் சும்மா சொல்றீ சும்மா சொல்ல வித்தரைகளை வரகடிக்க போனாலா கத்தாழ மலை கொத்தோட ஊத்திட்டு வந்தானா எட்டி காக்கா கருணுதா ஐயோ இவ சாண்டி புருணுதா கேட்டியா ஒண்ணும் தெரியாது பாப்பா ஒண்ணும் தெரியாது பாப்பா 9 மணிக்கு போறட்டாலாம் உள்ள போய் ஒரு டாப்பா ஏ மங்கம்மா மழைய பெய்யறனா ஐயோ அத அப்ப கிட்ட எடுத்து கேட்டியா ஊரே போமா உருளைக்கிழங்கு ஊரே போமா உருளைக்கிழங்கு அத சொன்னாலுமா கருணக்கிழங்கு எட்ட புள்ள வருது புள்ள புடினாலாம் அப்புறம் எட்ட புள்ள வருது புள்ள புடினாலாம் ஐயோ எட்ட எனக்கு புள்ள வருது எழுது புடினா சும்மா மந்திரிக்கு ஓட்டவா சிமிக்கி 2 ஓட்ட எட்ட மதம் மழுக்குதுடா அப்புறம் இங்க பாரு ஐயோ மதம் போய் மழுக்குதுடா சரி அத மண்ணுல போட்டு குத்துறா பதிவிச்சு பட்டமலாவா அவைய பட்டணத்து சீனி மலாவாண்டி எட்ட அந்த வீட்டுக்கு வந்துட்டு அந்தரக்காரி புள்ள பத்தி விட்டுடுவா அப்படி சொல்லி ஐயோ என்னடி தப்பா சொல்ற என்ன? நல்லா இருக்குதா நாயா ஐயோ முட்டை சீல இருக்குதா என் சாயம் அட்ரஸ் அத ஈத்திட்டாலாம் மெட்ராஸ் உங்ககிட்டலாம் பேசக்கூடாது பங்க போன உங்ககிட்டலாம் பேசினா கடை குதிரை உங்ககிட்டலாம் பேசினா சரிக்கு சரியா போயிருவோம் ஏன்னா ஆமா சந்திரமும் சாக்கரையும் ஒன்னா போயிரும் கோபுரமும் குப்பையும் ஒன்னா போயிரும் தேவடையால பார்த்து தேவடையான்னு சொன்னா ஊர மேல ஏறிட்டு ஒன்னாட்டம் தேவடைய யாருன்னு சொல்லுவா இந்த அவசாரி முண்டைகிட்ட வாய் கொடுக்கறது ஒண்ணு நம்ம சும்மா இருக்கிறது உன்னுடைய தேவடைய நாடு மாதிரி சக்காலத்தி அரே யாருடைய அவரு அவரும் வீட்டுக்காரரு
குட்டி அவருக்கு தலைமுடி புள்ளா நரைச்சு போய் கிடக்கு என்னடி பண்ணுவாரு களிமூர்த்தி நரைச்சு போச்சுக்கிறியா வீட்டுக்காரங்க எட்டே களிமூர்த்தி நரைச்சிருக்காரு களிமூர்த்தி நரைச்சு போச்சுக்கிறியா களிமூர்த்தி நரைச்சு போச்சுக்கிறியா ஆமா நரைச்சு பாவி நரம்பு எட்டே அந்த ஆளு கிளம்புறாண்டி குட்டி ஏண்டி உன் வீட்டுக்காரன்னு சொல்றியே பாவி அவருக்கு மண்டையில மயிறு இல்ல அவருக்கு அவருக்கு மண்டையில குட்டி களிமூர்த்தி சொல்ற காலம் அடைக்க உட்கார்ந்துருக்கிறாரு களிமடிக்கிற மாதிரி களிமூர்த்தி பாரு அனாவசியமான வார்த்தைகள் இனிமேல் பேசவே கூடாது வந்தது வாயை கீச்சு கீழே வச்சு பத்தாதுக்கு பயிர பண்ண தேவை நாடு சரிம்மா வாங்கம்மா வணக்கம் போகட்டும் நாடு விமர்சனமாக வேண்டும் நாடத்துடைய ஆரம்பம் என்ன நாடத்துடைய முடிவு என்ன என்பதை விளக்கமாக காண்பிக்க வேண்டும் இது என்ன கிராமம் இது அரங்கூர் என்றால் சூரிய பிரகாசமான நாடு இல்லையா மச்ச நாட்டு மச்சதாசி சமூக நாடு இத்தகைய நாடு இந்த அரங்கூர் என்ற புண்ணிய சேசனத்திலே யாருக்காக திருவிழா மகா முத்து மாரியம்மனுக்காக திருவிழா அதான் கும்பாபிஷேக விழா ஏற்படுத்தி கோடி ரூபாய் செலவு செய்து ஒரு கும்பாபிஷேகம் பார்க்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்பேற்பட்ட மகமாரி அம்மனுக்காக செல்வ மகமாரி அம்மனுக்கு கும்பாபிஷேக விழாவை ஏற்படுத்தி அதாவது நமக்காக ஒரே ஒரு நாடகம் இல்லையா நாடகமா ஆட வேண்டும் நாடகத்துடைய ஆரம்பம் என்ன நாடகத்தோட முடிவு என்ன என்பதை விளக்கமாக பார்ப்பவர்களுக்கு எடுத்து காண்பிக்க வேண்டும் அப்படி இருக்க முடியாது இது எப்பேற்பட்ட சபைடி அம்மா சபைக்கு என்ன அரங்கூர்ல எப்படி சபை கும்பாசம் பாட்டை வச்சு இந்த சபை இல்லனா இது கூட இருக்காது அம்மா அதாவது ஒரு லட்சுமி கடாட்சம் சபை இந்த சபையின் பார்த்த நான் பிரார்த்தமான போது நான் யார் என்ன கிராமம் எங்கிருந்து வந்திருக்கிறேன் என் ஆள் விளக்கம் என்ன இதற்காக வந்திருக்கிறேன் சபையில் உள்ளவர்களுக்கு நான் என்ன தெரிவிக்க போகிறேன் தெரியுமா என்ன தெரியும் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் சரி ஒரு சொந்தூர் மாதிரி தொழுவுக்கு மேலே ஆலத்தூர் சரி சித்தூர் ஆலத்தூர் அது என் சொந்த பேர் சொந்த விளக்கண்டி பண்ணி வர போட்டு அது என் சொந்த பேர் சொந்த விளக்கண்டி அம்மா என் சொந்த ஊரு சொந்த பேரை கேட்க வர கிடையாது இந்த இரவு காலங்கள்ல ஆண்களை உடுத்தக்கூடிய ஆளுகளை கழட்டி ஒரு புறம் வைத்து விட்டு இந்த பூமலர் நல்ல நேரத்துல பெண்கள் உடுத்தக்கூடிய ஆளுகளை விடுத்துக்கொண்டு இத்தார் சபைக்கு வந்தனே இவருடைய விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டாயா என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் உன்னுடைய பேரு கும்பனின்னு தெரிஞ்சது கும்பனிங்கிறது மட்டும் தானே தெரியும் அப்புறம் என்ன தேசமா அவனுக்கு 56 தேசம் என்று சொல்வார்கள் அப்படி அவனுக்கு 56 தேசம் அப்படி லோகமோ 14 லோகம் மேலே 17 லோகம் இந்த பூமிக்கு கீழே 17 லோகம் ஆமா 14 லோகம் ஆமா அப்படி 14 லோகத்துல மேல இருக்க முடியான 7 லோகத்துல வானலோகத்துக்கு அதிபதியா விளங்க முடியான என்னை தொட்டு தாழ்தத்த சீமான் யார் தெரிய வருமா ஏண்டி ஏண்டி காலிய பிடிச்சிக்கிட்டு
தாலி. ரெண்டு குண்டு. ஆமா 2 துண்டு. நான் 2 துண்டுக்கு அவன் 3 துண்டுங்கிறான். ஏய் சொல்லு 2 குண்டு. 2 குண்டு. காச்சி. காச்சி. மாங்காவோடு. பாலசீப்பு. சரி என் தாலியை பார்த்துக்கு அதிகம் அழகுறிய எங்கடி உன் தாலியை காணுவேன்? ஏண்டி தாலி அடையில் வச்சேன் நச்சு. தாலி அடையில் வச்சல. ஆமா ஒரு சொசைட்டி பேங்க்ல சரி ஒரு கூட்டு வங்கில ஆமா. இப்ப 5 பவுன் தள்ளுபடி. இப்ப நல்லபடி பண்ணாங்க. இந்த நச்சு கொண்டு எங்க கொண்டு வச்சுக்க தெரியுமா? எங்கடி? எட்டு இன்ஜின் பேங்க்ல கொண்டு வச்சுக்க. ஐயோ முழுவ போதா? தாலி முனி போய்தா. சரி வாங்க. அம்மா என்னுடைய தாலிக்கு சொந்தக்காரி யாருன்னு கேட்டா ஏண்டி உன் கதையெல்லாம் சொல்லிட்டு கிடக்குறவன் என்னை தொட்டு தாளுகிறத சீமானி ஆட்டுமா வானலோகத்துக்கு அதிபதியா விளங்கக்கூடிய ஆகாய கந்தர்வன் தான் என்னுடைய கணவன். ஆமா அப்படி ஆகாய கந்தர்வனுக்கு நான் மனைவியாக விளங்க முடியான என் பெயரோ கும்பனி. என் பேர் கும்பனி என்று சொன்னனே என் கணவருக்கு கலிமிருத்தி என்ன தீபகண்ணா எங்க போறாரு? ஏண்டி சொன்னா ஆட்டம் பார்த்துட்டு போ. எங்கடி கூடிய போற? ஆமா எசகாப்பு பண்றவான். அப்படி வானலோகத்துக்கு அதிபதியா விளங்கக்கூடிய ஆகாய கந்தர்வனுக்கு மனிதா விளங்க முடியான என் பெயரோ கும்பனி. சைலண்ட். நான் கும்பனி என்று சொன்னனே என் கணவருக்கு எத்தனை மனைவார்கள் தெரியுமா? எத்தனை பேர் தெரியுமா உனக்கு? என் கணவருக்கும் நாங்க 27 மனைவிமார்கள். நாங்க மொத்தம் எத்தனை பேரு? 27 பேர். நாங்க 27 மனைவிமார்கள். அம்மா நாங்க 27 மனைவிமார்களும் வானத்துல 27 நட்சத்திரமாக இருக்கிறோம். நட்சத்திரம் எல்லாம் நீங்கதான். ஆமா அப்படி நாங்க 27 பேர் திருமணம் செய்தோமே. 27 பேர் திருமணம் செய்து நாங்க சந்தோஷமா இருக்கிறோமா? ஏ சுந்தரம் அடியம்மானா என்ன செய்வேன்? யாருமில்ல பாவியான எனக்கு சொல்லமானா வல்லையம்மா எனக்கு ஒரு பாலகானோ இல்லையோடு எனக்கு முடிஞ்சு கொல்லி வச்ச எனக்கு ஒரு மூத்த பிள்ளை இல்லையோடு அடியம்மானா என்ன செய்வேன்? அடியம்மானா என்ன செய்வேன்? எனக்கு யாருமில்ல பாவியானுங்க. எனக்கு யாருமில்ல பாவியானுங்க.
கட்டில மாவளம் வாயாடியும் ஒக்காலையும் ஒன்னும் அடி பொண்டாட்டா நான் பாவடை பாரு ஏன் நிக்கிற ஏன் நிக்கிற அடி அந்த பொண்ணாத்திர வண்டி போன் பண்ணுங்க வண்டியா போனோம் போனோம் இல்ல ஐசி பட்டி அவன் பாரு நம்பர் இல்லைங்க பாரு நக்கி நம்பர் இல்லைங்கிறா நக்கி அடி உங்க அம்மால இல்ல இந்த இல்ல இப்படிதான் பெரம்பலூர் ஜிகேஜ்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் ஜிகேஜ்ல இப்படிதான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் இல்ல ஐசி பெட்டி வர வைங்கடா வச்சிருக்கிறேடா ஏய் எவன் சொல்லி விட்டானா புடிங்கி விட்டு போகிறான் அவனுக்கு மதம் ஏறிச்சு பயிலுக்கு ஏய் சொல்லி விட்டு புடிங்கி விட்டு போடா எங்க தடவறான் பாரு சொருவன இடத்தே தெரியல எனக்கு கறந்துக்கிட்டு முழிக்கிறேன் இலைய பிடிச்சி பிழையிறட்டா என் பதினெட்டு சொல்லக்கூடிய ஆகாய கந்தர மகாராஜனா எங்க திருமணம் செய்து 1 வருஷமா 2 வருஷமா 12 வருட காலமாகத்தானே எங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இருக்கிறாரு என்ன காரணம்னு தான் தெரியல. ஆமா புள்ள இல்ல இல்லனா கேணியில போட்டு பாத்தீங்களா? என்னது கேணியில போட்டா செத்து விடாதீங்க கைதா கருப்பு போய் திருப்பி போட்டு பாத்தீங்களா? துவாசகல்ல தான் திருப்பி போடுங்க. எட்டே புள்ளியா இல்ல இல்லடி அம்மா எட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல? ஏன் உன்ன மக்களை பெத்த மகாராஜி மக்களை பெத்த மகராசி பிள்ளைய பெத்த புண்ணியவதி. சரி நான் என்ன சொல்றேன்னா முட்டு பாரு எங்க கலை முடிச்சியா வச்சா புள்ள எடுத்தா புள்ள சொந்து போடால் புள்ள சொந்து போடால் புள்ள ஏறி போடால் புள்ள பாலத்துக்கு போடால் புள்ள மூத்தரோட அப்படியே போய் சண்டி போ அப்படி புள்ளத்து முட்டு பாரு கலை முடிச்சியா இங்க ரவி மாமனை விட்டு பாரு. ரவியா போறியா காலர் வந்து போறியா? அம்மாடி இல்ல என்னிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல? ஏன் என்ன சொல்லு. போ மாட்டாச்சு நீலாம் அங்க போய் தான் புள்ள வாங்க என்ன விட்டு பாரு. ஐயோ ஆளுங்க எங்க வீட்டுக்கார ஆளை ஒரு நாளைக்கு பாக்கணும். சரி சரி அம்மா சரி அப்படி இருக்க முடியாது. வீண் வார்த்தை எனக்கு தேவை கிடையாது இல்லையா? நாங்க 27 பேருக்கு திருமணம் செய்தாலும் 27 பேருக்கும் குழந்தை பாக்கியம் கிடையாது. இருந்தாலும் கணவருக்கு நாங்க குழந்தையாகும், எங்களுக்கு கணவர் குழந்தையாகவும் சந்தோஷமா இருந்து வருகிறோம். இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இன்றைய தினம் கணவர் அழைத்திருக்கிறார். நான் மட்டும் சொல்லக்கூடாது, தங்கை என்று சொல்லக்கூடாது. மேதனி நந்தினி சிந்தனை அந்த படத்துல வந்தா அழைத்தன்னு சொல்லி அழைத்து கொண்டு வா.